இன்றைய வேத வசனம் தீத்து 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். புத்தியினமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு, அவைகள் அப்பிரயோஜனமும் வீணுமாயிருக்கும். ஒரு வீட்டில் ஒரு கணவனும் மனைவியும் வசித்து வந்தார்களாம். கணவன் வேலைக்கு செல்வதே இல்லை. உடனே மனைவி கணவனை பார்த்து, ஏதாவது ஒரு வேலை செய்து சம்பாதிக்கக்கூடாதா என்றாள். உடனே கணவன் மனைவியிடம், நாம் ஒரு ஆடு வாங்கலாம், அதற்கு உன் அப்பாவிடம் பணம் வாங்கி வா, அப்புறம் அந்த ஆடு குட்டி போடும், குட்டி வளர வளர நிறைய ஆடுகளாகும், ஆடுகளை விற்று ஒரு பசுமாடு வாங்கலாம் என்று சொன்னான். அது மட்டும் இல்லை, அந்த பசுமாடு பால் தரும், பாலை விற்று நிறைய பணம் சம்பாதிக்கலாம், நாமும் கூட காஃபி குடிக்கலாம். உடல் நலம் சரியில்லாத என் தந்தைக்கு தினமும் ஒரு டம்ளர் பால் கொடுக்கலான்னு சொன்னான். அதற்கு மனைவியும், ஆமாம் அடுத்த தெருவில் இருக்கிற என் அம்மாவுக்கு கூட கொடுக்கலாம் என்றாள். அதை கேட்ட கணவனுக்கு கோபம் வந்து விட்டது. உன் அம்மாவுக்கு ஏன் கொடுக்க வேண்டும் என்று கத்த ஆரம்பித்தார். இப்படி 2 பேரும் ஒருவர் திட்ட சண்டை வளர ஆரம்பித்தது. சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டுக்காரர் வந்தார். விஷயத்தை தெரிந்து கொண்டு கணவனை பார்த்து, எப்பா, உன் மாடு என் தோட்டத்தில் மேய்ந்து பயிரை எல்லாம் நாசமாக்கிருச்சு, நீ எனக்கு நஷ்ட ஈடு இப்போ கொடுக்கணும்னு சொன்னார். உடனே அந்த கணவன், நான் வாங்காத பசுமாடு எப்படி உன் தோட்டத்தை மேய்ந்து விட்டது என்று கேட்டார். உடனே பக்கத்து வீட்டுக்காரர், நீங்கள் வாங்காத பசுமாட்டிடமிருந்து உன் மனைவி அவள் அம்மாவுக்கு எப்படி பால் கொடுப்பாள் என்றார். அப்போ தான் 2 பேரும் தங்கள் தவறை உணர்ந்து வெக்கி தலை குனிந்தார்கள். அருமையானவர்களே, வேத வசனம் சொல்கிறது, வாக்குவாதங்களை விட்டு விலக வேண்டும். வாக்குவாதங்களை விடவில்லை என்றால் அது நம்ம நேரத்தை வீணாக்கிறது மாத்திரமல்ல, தேவையில்லாத பிரச்சனைகளையும் சமாதான குறைவையும் நமக்கு கொடுத்து விடுங்கிறதுல சந்தேகமே இல்லை. நம்ம வீட்டில் வீணான வாக்குவாதங்கள் வளர விடக்கூடாது. ஒருத்தர் கோபமாக பேசும்போது அடுத்த ஆள் டக்குன்னு தாழ்ந்து போயிடணும். அப்போது அந்த சண்டை அப்பயே முடிஞ்சிடும். அப்புறம் அடுத்த ஆள் சமாதானமாக இருக்கும்போது மெதுவாக சொல்லலாம், இல்லை நீங்கள் இப்படி பேசுனது தப்பு, நீ இப்படி பேசுனது தப்புன்ட்டு. நிறைய குடும்பங்களில் ஒன்றுமில்லாத விஷயத்துக்கு தேவையில்லாத வீணான வாக்குவாதங்கள் அது மாறி மாறி பிள்ளைகளையும் அஃபெக்ட் பண்ணிடும். அப்படி செஞ்சோன்னா தேவநாமம் தூஷிக்கப்படும். அதுவும் மற்றவர்கள் வந்து நம்மை சமரசம் பண்ணுற அளவுக்கு வாக்குவாதம் போகவே கூடாது. ஒருவரோடொருவர் சண்டை போடுகிறது, வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாக இருக்கிறது. நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்து கொள்கிறதில்லை, நஷ்டத்தை பொறுத்து கொள்கிறதில்லை என்று வேத வசனம் சொல்கிறது. அருமையானவர்களே, வாக்குவாதங்கள் நம்முடைய சமாதானத்தை கெடுத்து போடும். ஒருவேளை உங்கள் பக்கம் நியாயமே இருந்தால் கூட வீணான வாக்குவாதங்களை தவிர்த்து விட்டு சமாதானத்தை காத்துக்கொள்ளுங்க. அருமையானவர்களே, வாக்குவாதம் வேண்டான்னு வேதம் சொல்லும்போது, ஆண்டவரே, நான் நியாயமான காரியத்துக்கு கூட வாக்குவாதம் பண்ண மாட்டேன், அமைதியாக ஆண்டவரே எனக்கு விரோதமாக அப்படி காரியங்களை சொல்கிற மக்களுக்காக ஜெபிப்பேன் தீர்மானம் எடுப்போமா? தர்க்கங்கள் வாக்குவாதங்களை விட்டு விலகி விடுவோமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான ஜெப நேரத்தில் எங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் தர்க்கங்கள் வராதபடி காத்து கொள்ளுங்கப்பா. குடும்பத்தில் வாக்குவாதங்கள் மூலமாக தான் சமாதான குறைவு வருகிறது. ஆண்டவரே அப்பா, இந்த சமாதான குறைவை எடுத்து போடுவீராக. பொறுமையாக இருக்க ஆண்டவரே, வாக்குவாதங்கள் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். சண்டை தர்க்கங்களை விட்டு ஓடு, அன்பு அமைதியை தினம் தேடு. சண்டை தர்க்கங்களை விட்டு ஓடு, அன்பு அமைதியை தினம் தேடு. தினம் தேடு, நீ தினம் தேடு. ஓடு ஓடு, விலகி ஓடு, வேண்டாத அனைத்தையும் விட்டு ஓடு. ஓடு ஓடு, தொடர்ந்து ஓடு, நம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடு.
இளமை இச்சைகளை விட்டு ஓடு, தூய்மை உள்ளத்தோடு துதிப்பாடு. இளமை இச்சைகளை விட்டு ஓடு, தூய்மை உள்ளத்தோடு துதிப்பாடு. நீ துதிப்பாடு, தினம் பாடு. ஓடு விலகி ஓடு, வேண்டாத அனைத்தையும் விட்டு ஓடு. ஓடு நீ தொடர்ந்து ஓடு, இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடு.